சிறிய கேர்லெஸ் சிறிய ஒரு கவனையினம் வாழ்க்கையில் பெரிய இழப்புக்களை ஏற்படுத்தும். சின்ன ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் நாங்கள் அதை ஒரு பெரிதாகவே நினச்சிருக்க மாட்டோம். ஆனால் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கு தானே அது ஒரு உயிரையும் பறிக்கலாம், உயிரையும் இல்லாமாக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை தான் இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். என்னென்னா, நாங்கள் நிறைய சந்தர்ப்பங்களை கேள்விப்பட்டிருப்போம். பாத்ரூம் போயிட்டு விழுந்து இறந்துட்டார். இந்த விடயங்களை நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருந்தார், பாத்ரூம் போயிட்டு விழுந்து இறந்துட்டார். ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு காயமோ அவங்க விழுந்து இறந்ததுக்கான ஒரு பிளட் லீக்கோ எதுவுமே இருந்திருக்காது. ஆனால் இறந்துருப்பாங்க. இது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு பார்த்தா, சின்ன ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கால் வந்த வினை. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்களோட வீடுகளில் பாட்டா, நாங்கள் காலுக்கு போடுற பாட்டா பாதணி, இது தேஞ்சால் பிஞ்சால் நல்லாவே தேஞ்சி அதோட கண்டிஷனே மிச்சம் மோசம். அதை வீட்டில் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, பாத்ரூமில் கொண்டு போயிட்டு வேண்டுவாங்க. சரி, ஏன்னா அதை வீசுறதுக்கு மனசு இல்லை, அவ்வளோ ஒரு கஞ்சத்தனம். இதே மாதிரி பள்ளிகள்லையும், ஏன்னா முஸ்லீம் பள்ளிகளில் பாத்ரூமுக்கு அவங்க பாத்ரூமுக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி இந்த வீடுகளில் தேஞ்ச பாட்டாவை கொண்டு அதை சதக்காவாக கொடுக்கணும். சரியா, அது சதக்காவாக கொடுக்கணும். பள்ளிகள் பார்த்தோன்னு சொன்னால், பள்ளிகளை பாட்டாவை பார்த்தோன்னு சொன்னால் எல்லாமே தேஞ்சு பிஞ்ச பாட்டாவால் தான் நிற்கும். அதெல்லாம் பெரிய நன்மை கிடைக்கும்னு சொல்லி இந்த ஊடுகளில் வீச மனசு இல்லாமல் அதை கொண்டு பள்ளியில் கொடுத்துரும், நன்மையாலும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டா தேஞ்சா போடவே படாது, அது உயிரையே என்ன செய்யும்னு சொன்னால் அது உயிரையே பறிச்சிடும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், முக்கியமாக பாட்டால் அடியில் டிசைன் நிற்கி தானே, பாட்டால் அடியில் டிசைன் நிற்கிது, ஒரு டெக்கரேஷன் ஒன்று இருக்கும். அது இருந்தால் அது ஏன் வச்சிக்கிறாங்க, அது ஏண்டா உராய்வை கூட்டுறது. இந்த உராய்வுன்ற தன்மைக்குது, வேகத்தை குறைக்கிறதுக்கான விசை, இயக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கான விசை. அது ஈக்கும் வரைக்கும் அந்த உராய்வு தன்மை ஈக்கும், அந்த டிசைனில் தான் உராய்வு தன்மை இருக்கும். உராய்வு தன்மை ஈக்கும் வரைக்கும் வலிக்கு விழ மாட்டோம். சரி, பாட்டால் தேஞ்சிச்சுன்னு சொன்னால், பாட்டை தேஞ்சி அதில் டிசைன் எல்லாம் போயிட்டு நல்லாவே தேஞ்சி ஆக மோசமான கண்டிஷனில் ஈக்குதுடா. இப்போ பாட்டா தேயுதுன்றோமே, டிசைன் எல்லாம் போயிட்டு இருக்கும். அப்போ உராய்வு குறையும். உராய்வு குறையிற நேரம் வேகம் கூடும், இயக்கம் கூடும். அப்போ என்ன நடக்குது இன்னைக்கு, இப்போ நீங்கள் தேஞ்ச பாட்டாவை கொண்டு போய்த்து பாத்ரூமில் வச்சா, பாத்ரூமில் ஏற்கனவே சோப் ஷெம்போ இதெல்லாம் கொட்டிப்பட்டு நல்லாவே உராய்வு குறையும், வழுக்கும் தன்மை பாத்ரூம். தேஞ்ச பாட்டாவை கொண்டு போய்த்து வச்சா இன்னும் வழுக்கும், இன்னும் வழுக்கும். அப்போ வழுக்கி, அப்போ அதில் போயிட்டு அதை போட்டு கொண்டு போய்த்து வழுக்கி விழுற நேரம் இந்த பிடரி பக்கம் பட்டுச்சுன்னு சொன்னால், அப்போ நீள்வளைய மயவிலையம்னு ஒரு பார்ட் சீக்குது மூளையில். அதோட டியூட்டியை இதயத்தையும் சுவாசத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான். அப்போ அது சரியாக பட்டுச்சுன்னு சொன்னால் உயிர் போயிட்டுரும். அப்போ அவருக்கு எந்த காயமும் வெளியால் இருக்காது, ஆனால் உயிர் போயிருக்கும், இறந்திருப்பார். இதுதான் செய்கிற தவறு. தயவு செஞ்சு வீட்டில் பாத்ரூமு கட்டாயம் புது பாட்டாவை வாங்கி தான் நீங்கள் வைக்கணும். சரி, பாத்ரூமு கட்டாயம் புது பாட்டை வாங்கி வைக்கணும். புது பாட்டில் உராய்வு கூட. அப்போ பாத்ரூமில் வழுக்கும் தன்மைக்கிறத கண்ட்ரோல் பண்ணும். அப்போ வழுக்க மாட்டீங்க. பாத்ரூமு கட்டாயம் புது பாட்டா தான் நிற்கணும், புது பாதனியாக தான் நீங்கள் பாத்ரூமில் வைக்கணும். தேஞ்ச பாட்டாவை நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் அதை உங்களுக்கே நீங்கள் குயிக்காக விசா ரெடி பண்ணுறதுக்கான வேலை. சரி, அதனால் இந்த கேர்லெஸ்ஸை செய்ய வேணும். அடுத்த பள்ளிகளுக்கு தேஞ்ச பாட்டாவை கொடுத்து நன்மை கிடைக்க போகிறது இல்லை. அதாலும் யாரும் வலிக்கு உளுந்து பிறண்டு மண்டையை போட்டால் மறைமுகமாக கொலையாளி, கொடுத்தவர் கொலையாளி மறைமுகமாக. சரியா, அதனால் இதுக்கு பிறகு உங்களோட வீடுகளில் பாத்ரூமில் புதிய பாட்டாகலாம் அணிங்க. புதிய பாட்டா தேஞ்சால் வீசுங்க, அதில் நப்பித்தனம் பார்க்க வேணும். தேய்கிறது வீசுறதுக்கு தான். ஓகே, இதை கவனத்தில் கொள்ளணும்.